தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சரி செய்திட வேண்டும் என்று தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தோமுசவுடன் இணைந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தொழிலாளர்களின் தலைமை செயற்குழு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. மாநில தலைவர் வள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம், தோமுச பேரவை தலைவர் நடராஜன், தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன், முரசொலி எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொழிலாளர்கள் பிரச்சினையை களைய பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம், தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்ப்பரேஷன் யூனியனின் பொன் விழா திருச்சியில் நடைபெற உள்ளதாகவும், நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சரி செய்திட வேண்டும் என்றும் கூறினார். சங்கத்திற்கான பொன்விழா ஒன்றை நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு, அந்த பொன்விழா ஆண்டில் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து, நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வரவழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக திருச்சியில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அசட்டை செய்யாமல் பிடித்து வைத்திருக்கின்ற நெல்லை எல்லாம் திரும்ப கொண்டு சென்று ஸ்டோர் செய்வது, அரவைக்கு அனுப்புவது, இது போன்ற பணிகளை காலம் தாழ்த்தாமல் விரைவாக செய்து விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்வதில் தயக்கம் காட்டாமல் வாணிப கழகம் ஈடுபட வேண்டும் என்பதையும் தெரிவித்துள்ளோம். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சரி செய்திட வேண்டும் என்று தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தோமுசவுடன் இணைந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தொழிலாளர்களின் தலைமை செயற்குழு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. மாநில தலைவர் வள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம், தோமுச பேரவை தலைவர் நடராஜன், தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன், முரசொலி எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொழிலாளர்கள் பிரச்சினையை களைய பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தோமுச பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம், தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்ப்பரேஷன் யூனியனின் பொன் விழா திருச்சியில் நடைபெற உள்ளதாகவும், நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சரி செய்திட வேண்டும் என்றும் கூறினார். சங்கத்திற்கான பொன்விழா ஒன்றை நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு, அந்த பொன்விழா ஆண்டில் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து, நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வரவழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக திருச்சியில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொள்முதலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அசட்டை செய்யாமல் பிடித்து வைத்திருக்கின்ற நெல்லை எல்லாம் திரும்ப கொண்டு சென்று ஸ்டோர் செய்வது, அரவைக்கு அனுப்புவது, இது போன்ற பணிகளை காலம் தாழ்த்தாமல் விரைவாக செய்து விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்வதில் தயக்கம் காட்டாமல் வாணிப கழகம் ஈடுபட வேண்டும் என்பதையும் தெரிவித்துள்ளோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.